திருச்சி மாவட்டம் வாலாடி ஸ்பார்டன்ஸ் நடத்தக்கூடிய 50,000 டோர்னமெண்ட்டு. ஸோ லாஸ்ட் டே அண்டர் 25 கேட்டகரி கமிட் ஆகிருக்கும். ஃபைனல் டே அண்டர் 25 மற்றும் உங்களுக்கு செமி ஃபைனல் எடுக்கிற பிளானு. இன்றைக்கி டேவோட முதல் மேட்ச் அண்டர் 25ல் சிதம்பரம் டேக்கிங் ஆன் பிரதீப் பிரதர்ஸ் நாகம்மையார். டாஸை வின் பண்ணது சிதம்பரம். ஃபீல்டிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. 6 ஓவர் மேட்ச்சு 2 ஓவர் பவர் பிளே, 4 பவுலர் யூஸ் பண்ணணும். பிரதீப் பிரதர்ஸ் நாகம்மையாருக்காக திருப்பூர் மாஸ்டர்ஸ் அண்டர் 25 ஸ்குவாட் இறங்கியிருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் சரண், அந்த எண்ணில் அரவிந்திருக்காங்க. ஓப்பனிங் பவுலர் விஸ்வா. முதல் பால் மேட்ச்சில் ஸ்ட்ரைட்டாகவே சுவிட்சிட்டு எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக பவர் பிளே ஓவர் இன்ஃபீல்டை கிளியர் பண்ணி போயிருக்கு. பவுண்டுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக கிடையாது. கப்புள் ஆஃப் ரன்ஸ் நினைக்கும் போது ஓடி எடுக்கப்பட்ட ஒன்று மட்டுமே அரவிந்த். இப்போ ஸ்ட்ரைக்கில் போன பால் வைடு, செகண்ட் பால் ரீ. இவரும் லெஃப்டாக திரும்பி பார்த்தாரு. அதே லெக் கட்டர் நல்லா விலகி போயிடுச்சு. போன பால் வைடு போட்டுருந்தாங்க. அந்த வைடை ரெக்டிஃபை பண்ணி உள்ளே போட்டிருக்காரு. தேர்ட் பால் பேக் ஃபுட் ஷாட் கேப்பில் அப்படின்னு பார்த்தா வந்தார் ஃபீல்டர். ஓ சூப்பராக விட்டுட்டாரு. ஐயோ, அரவிந்துக்கு ஒரு லைஃப், பெரிய லைஃப் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக கவர் பண்ணி வந்தார். டாட்டுக்கு அப்புறம் அடுத்த பந்து சரியாக டைம் பண்ண முடியல. பேக்வர்டில் ஓடி எடுக்க முடியல. ஓடி எடுக்கப்பட்ட ஒன்று மீண்டும் சரண் ஸ்ட்ரைக்கில் நேராக காலில் இறங்கியிருக்கு. லெக் ஸ்டம்பை பார்த்து போடப்பட்ட பந்து ஃபாஸ்ட்டாக ஃப்ளிக்கார்டை ரெடியாக இருந்தார் பேட்ஸ்மேன். கொஞ்சம் ஃப்ளோட்டு கொடுக்கவும் இறங்கியிருக்கு. ஒரு சிறப்பான ஸ்டார்ட்டை கொடுத்துருக்காரு யங் பவுலர். எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர் காமன் பவர் பிளே ஓவர் முடியல. முதல் ஓவர் முடியல. ஸ்கோர் 7-7. இந்த 2 பேட்ஸ்மேனை வச்சு ஒரு பவுண்டரி விட்டு கொடுத்தாலுமே அது கேட்ச் ட்ராப், அதை தாண்டி நல்லா போட்டிருக்காரு. டபுள் கலர் வெயிட்லெஸ் விக்கி பால் எரிச்சு வேற கொடுத்துருக்காங்க. செகண்ட் லாஸ்ட் ஓவர் பவர் பிளே போகிறதுக்கு ஜனா. முதல் பந்து அரவிந்த் அவருக்கு டாஸு பெரிய லாஸாக இருக்கும். ஆல்ரெடி ஒரு கேட்சை விட்ட ஃபீல்டர் அவர் கைக்கே போச்சு. ஒரு நல்ல வேலியண்டான எஃபோர்ட்டை போட்டு கொடுத்த ஃபீல்டர் அவர் கைக்கு போச்சு. ஒரு தடவை மிஸ் ஆச்சு, இந்த தடவை மிஸ்ஸே ஆகலை. அவுட். அதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா ட்ராவல் பண்ணி வந்தார். அந்த கேட்சுக்கு கையில் பட்டு 4 மாறிச்சு. முதல் பால் விக்கெட் இங்கே ஜனா அவருக்கு. கிரவுண்ட் டைமென்ஷனுக்கு ஏற்ற மாதிரி வீரமணி இறக்கியிருக்காங்க லெஃப்டி பேட்ஸ்மேனை. செகண்ட் பால் 5 more remaining. விலக்கி போட்டாங்க. செகண்ட் பாக்ஸ் ஆக்டிவேட் ஆகிருக்கு. எக்ஸ்ட்ரா பேஸ் போட பார்க்கல. ஒரு பர்ஃபெக்டான ரிலீஸை பார்க்க முடியுது பவுலர் ஜனாட்டந்து. மூணாவது பால் ஃபாஸ்ட்டாக போடப்பட்ட பந்து கேட்சாக பிடிச்சிருந்தா அது கேரி விக்கெட்டாக மாதிரி இருக்கும். ஒயர் கம்பியில் பட்டு கேட்சாக பிடிச்சிருந்தாலும் அது விக்கெட்டாக கன்சிடர் ஆகும். பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. லெஃப்டி பேட்ஸ்மேன் இருக்கிற ஒரே தடை அந்த ஒயர் தான். மூணாவது பால் உள்ளே போடப்பட்ட பந்து. அந்த பந்துக்கு ரெடியாக இருந்தார் பேட்ஸ்மேன். இன்னும் எக்ஸ்ட்ரா பேஸ் போட்டாலுமே எடுக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் தலையை தாண்டி அடிச்சிருக்காரு. இது முதல் 6 சரண் பேட்லேருந்து. அடுத்த பந்து கீழே வந்திருக்கு. ஒன்றும் பண்ண முடியல. நான் இந்த மேட்டில் ஏறி நின்றுச்சு. ஃபீல்டர் காலுக்குள்ளே பூந்து வந்துச்சு. பையில் ஓடி எடுக்கப்பட்ட ஒன்று. புல் ஷாட்டு, நல்ல புல், ஒரு ஃபேம் புல், ஒரு ஃபுல் பிளடர் புல் ஷாட்டு 6 மாதிரி இருக்குது. இந்த ஓவரில் வரக்கூடிய 2வது 6. ஐ திங்க் 6ஓட ஓவர் முடிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு. ஒரு டைம் மிஸ் ஆச்சு லெஃப்டிக்கு, இந்த தடவை விடலை. 2 ஓவர் பவர் பிளே முடிஞ்சு போச்சு. 21 ஸ்கோரு. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும். மேக்ஸிமஸ் அண்டர் 25. இந்த ஒரு மீண்டும் விஸ்வா அவருக்கான 2வது ஓவர். போயிடும். இதெல்லாம் ஈஸியாக கிளியர் பண்ணி காட்டிடுவார். வெளியே கூட பிடிக்க முடியல அந்த பந்தை. மீண்டும் ஒரு 6. போன ஓவரில் ஒரு 6 பார்த்தோம். புல் ஷாட்டு கேட்டால் இருந்தால் கண்டிப்பாக எடுத்துப்பார் சரண். செகண்ட் பால் ஃபர்ஸ்ட் இப்போ டீப்பில் ஏற்றிட்டாங்க. ஸோ பவுண்டரி ஸ்டாப் பண்ண முடிஞ்சு. சிங்கிளுக்கு அப்புறமா குத்தி போட்டார். விக்கெட் கீப்பரை வந்து முட்டிருச்சு பந்து. 1 bounce வார்னிங். டாட் பால். பேட்டில் பட்டா கேப்பில் ஃபாஸ்ட்டாக போகலை. கண்டிப்பாக பவுண்டரி இல்லை. 2க்கு புஷ் பண்ணுவாங்க. போன பால் அவுட் ஆஃப் த மேன், நோ பால். பையில் ஓடி எடுக்கப்பட்ட ஒன்று. ஃப்ரீ ஹிட் வைடு போயிடுச்சு. கண்டினியூ ஆகுது. கைக்கும் கேரி ஆச்சு. ஃப்ரீ ஹிட்டு. விக்கெட் கன்சிடர் ஆகலை. எதிர்பார்த்த ஸ்விட்ச் ஹிட் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் பேட்ஸ்மேன் சரண்ட்ட. 3 ஓவர் முடிவில் ஸ்கோர் 33. அதே ஒரே விக்கெட் விட்டு அடுத்த நியூ பாலர் கோகுல். முதல் பந்து ஒரு ஷார்ட் டிஸ்மிசல், ஸ்லைஸ் ஆயிடுச்சு. முதல் பால் விக்கெட் இங்கே ஜிஜி ஸ்டேக்கில். செகண்ட் பால் வாட்ச் பண்ணி போட்டார். ஸ்டாப் பண்ணி கொடுத்தாங்க ஃபீல்டர். பாயிண்டில் சிங்கிள். சரண் ஸ்டேக்கில்
ஜூம் பாஸ் பண்ணி போயிருக்கு. ஷார்ட் ஸ்கொயருக்கு வச்சு போட்டாங்க. ஒன் செகண்ட் ஒரு சிங்கிள் அப்படின்னு சொல்லும்போது பேக்கப் ஆள் வந்த காரணத்தினால சிங்கிள் மட்டும்தான். சரியாக டைம் பண்ண முடியல. ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர். கையில் அடிச்சுட்டு ஒரு ரிஸ்க்காக ஓடி எடுக்கப்பட்ட ஒன்று. ஜிஜிக்கு தான் டேஞ்சர் 2. அவரே ஓடிட்டார். லாஸ்ட் மோர் குவிக்காக வந்திருக்கு. செகண்ட் டைம் ஒரு நல்ல இடத்துல போட்டார். ஓரளவுக்கு லென்த்தான மேட்டு தான் இது. 1 மோர் எந்த ஓவர் வேக்கண்ட் நேரில் 5 பேருக்கு தடுக்க வாய்ப்பு இல்லாமல் போச்சு. பவுண்டரியோட முடிச்சு கொடுத்துருக்காங்க சரண். இந்த ஓவரை நேரில் மிட்டான உள்ளே வச்சு போட்டாங்க. லாங் ஆன் வைக்கலை. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 40 ஆடி இருக்காங்க. 2 விக்கெட் விட்டு. அடுத்த நியூ பாலர் ஸ்ரீராம். முதல் பந்து லெஃப்ட் ஆம்லேருந்து அவுட் சைட் ஆப்ஷன்ஸ் நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். கேப்பில் ஆடி கொடுத்துருக்காரு. கேப்பில் ஒரு 4ஐயும் பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு. பந்தை பார்த்து ஆடினாங்க. கரெக்டான பிளேஸ்மெண்ட்டுக்கு பார்க்கக்கூடிய பேட்ஸ்மேன். செகண்ட் பால் குத்தி போட்டார். அந்த புல் ஷாட் ரைட் சைடு போச்சுக்கு. ஸ்கொயரில் ஃபீல்ட் இருக்குது. ஷாட்டில் டீப்பில் ஆள் வச்சு போட்டும் தாண்டி போயிடுச்சு. ஒரு பவுண்ட்ரி தடுத்துருக்க வேண்டிய ஒரு பவுண்ட்ரியாக இருந்திருக்கும். போன பால் வைடு. தேர்ட் பால் ரீப்பை. ஃபோர்த்து பால் குத்தி போட்டார். ஓய்டு எனக்கு தெரிஞ்சு ஏஸ் எக்ஸ்பெக்டட். ஒன்று 6 ஓட்டம் 2 பவுண்ட்ரி ஒரு 6 வந்திருக்கு ஜிஜி பேட்லேருந்து. காட் சேஞ்சு ஃபீல்டிங்லேயும் சேஞ்சு. ஆஹா உள்ளே கொண்டாந்தாங்க. பின்னாடி போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்லிப் அப்போ தான் உள்ளே கொண்டாந்தாங்க. ஆக்சுவலாக விக்கெட் கீப்பர் காலுக்குள்ளே பூந்து போயிருக்கு. எக்ஸ்ட்ரா ஃபீல்டர் அவுட் ஆஃப் ஸ்டம்ப்ஸ் வெளியே வேறு இருக்காங்க. சர்க்கிளுக்கு வெளியே எக்ஸ்ட்ரா ஃபீல்டர் இருந்த காரணத்தில் நோபாலாக இருந்திருக்கும். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஸ்லிப் இது வரைக்கும் டீப்பில் ஏற்றி வச்சுருந்தாங்க. ஸ்கொயரில் உள்ளே வச்சுருந்தாங்க. ஸ்கொயரில் வெளியே ஏற்றிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்லிப்பை உள்ளே கொண்டாந்தாங்க. அதே மாதிரி மிட்டான வந்து மிட் ஆஃபாக உள்ளே கொண்டு போனாங்க. அங்கிட்டு 1 மோர் சாரி விலகி போயிடுச்சு. நல்லாவே விலகி போயிடுச்சு. ஒரு பவுண்ட்ரி மீண்டும். 4வது நாள் ஒரு 6 பதிவு பண்ணிருக்க பேட்ஸ்மேன். நிறைய ரன் வந்திருக்கு ப்ராப்பராக ஆடி கொடுத்ததுக்கே. கடைசி பந்து இந்த ஓவரில் பேட்டில் பட்டதாக சொல்லிட்டாங்க. இப்போ ஓடுறாங்க இந்த ஒரு ரன்னை. 5 ஓவர் முடியல. ஸ்கோர் 65. முதல் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஓவர் கோகுல். அவருக்கான 2வது ஓவர். முதல் பால் பாட்டம் ஹேண்டை யூஸ் பண்ணி ஃப்ளிக் பண்ணி கொடுத்தாரு. நல்ல ஒரு கண்டிப்பாக 2 இதெல்லாம் 2 ரன்கள். போன பால் வைடு. பையில் ஓடி எடுக்கப்பட்ட 2. ரீபால் க்ளோஸில் ஆள் வச்சு போட்டாங்க. விக்கெட்டை பிடிக்க முடியல. ஃபாஸ்ட்டாக இருந்தார் ஃபீல்டரும். அதோட ஃபாஸ்ட்டாக வந்தாங்க. ஓடி எடுக்கப்பட்ட 1. ரொம்ப நேரம் கழிச்சு ஸ்ட்ரைக்கு வந்திருக்காரு சரண். 3வது பால் ஸ்விங் அண்ட் மிஸ். நல்ல பந்து. லைனை ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. 4th 1 குத்தி போட்டார். நாட் இன் கண்ட்ரோல். பட் போட்ட பவருக்கு எவ்வளோ தூரம் போகுது. எஸ் ஜஸ்ட் எனஃபாக இருந்திருக்கு. 6 ரன்கள். குத்தி ஏற்றப்பட்ட பந்து ஃபுல் டைமிங் கிடைக்கல பேட்ஸ்மேனுக்குன்னு பார்த்தா. ஓவர் த ரோப் ஒரு 6. 5th 1 எக்ஸ்பெக்டிங் ஃபுல்லர் 1. அந்த ஆன்டி கிளைமேக்ஸ் இங்கே நடந்திருக்கு. டாஸ் பால் ஃபைனலுக்கு டார்கெட் பண்ண பார்த்தாரு. ஃப்ரண்ட்டில் அடிக்க பார்க்கல சரண். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் நாகேஷ். டார்கெட் டிசைடிங் வந்து எஸ் விக்கெட்டாக மாதிரி இருக்குது. பேட்டில் பட்டு உள்ளே பூந்து ஸ்டிக்கை தட்டி இருக்குது. 2 விக்கெட்டு இந்த ஓவரில் கோகுலுக்கு. முதல் இன்னிங்ஸ் முடிஞ்சிருக்கு. டார்கெட் 78 ரன்னு. ரன்சஸ்க்காக பரத் ஸ்டேக்கில். ஓப்பனிங் போல் சக்தி. முதல் பால் சேஸில் ஸ்ட்ரெயிட்டவே ஃபுல் பேஸோட உள்ளே போட்டார். இதை விட இன்னும் அதிகமாக வேகம் போடக்கூடிய பவுலர். பிச்சு பெருசு. கரெக்டாக ரிலீஸை வச்சாங்க. அதுவே ஓரளவுக்கு பேஸோட தான் வந்திருக்கு. செகண்ட் பால் நேராக தூக்கி பாடியில் போட்டிருக்காரு. வித்தே கொடுக்காத பந்து. லைட் ப்ரீஸ் ஆஃப் விண்டு தான் இருக்குது. ஆஃப் சைடு போயிட்டுருக்கு. லாங் ஆஃபாக நேராக வச்சுருக்காங்க. கண்ட்ரியில் ஆள் போட்டு வச்சுருக்காங்க. அந்த இடத்த பிடிச்சி போட்டுக்கிட்டே இருக்காருங்க. மீண்டும் ஒரு டாட் பால். 3 மோர். ஸ்டாப்பு. சரியான ஸ்டாப்பு. லாஸ்ட் 2 மோர். ஃப்ளட்டாக அடிக்க முயற்சி விடாமல் பிடிச்சி கொடுத்துட்டாருங்க. சக்தி காட்டன் போல்டு. முதல் விக்கெட் விடுறாங்க சிதம்பரம். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் திலக். 1 மோர் ரிமைனிங். அந்த ஒரு முக்கிய பந்து விக்கெட் கீப்பர் கைக்கு போட்டிருக்காரு. மெய்டன் விக்கெட் ஓவர் போட்டு கொடுத்துருக்காரு இங்கே சக்தி. ஸோ லாஸ்ட் வீக் இன்ஜுரியோட வந்து ஆடி கொடுத்தாரு டீமுக்காக. இப்போ மெய்டன் ஓவர் போட்டிருக்காரு. ரெக்கவர் ஆகி வந்திருக்காரு. ஒரு நல்ல கம்பேக்காக கொடுத்துருக்காரு. செகண்ட் லாஸ்ட் ஓவர் அப்பார்ட் பிளே போகிறதுக்கு சரவணா. லெஃப்ட் ஆம். முதல் பந்து லெஃப்ட்டுக்கு. நல்ல அண்டர்லே பேருக்கு பந்து. ஸ்ட்ரெயிட்டாகவே டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். வேகம் எதிர்பார்க்கலாம். கட்டணம் எதிர்பார்க்கலாம் சரவணாட்டந்து. 2வது பந்து
லெஃப்ட்டுக்கு வித்தியை கொடுக்கல. லெக் ஸ்டம்பை பார்த்து போடப்பட்ட பந்து. கண்டிப்பாக இந்த மாதிரி லோவாக நிறைய பால் வரும், ஸ்கிட்டியாக நிறைய பால் வரும் லெஃப்ட் ஆம் இந்த சரவணா போடுறப்ப. தேர்ட் ஒன் போய் யாக்கிங்லேருந்து வந்திருக்காரு. முதல் தடவை அவுட் சைட் ஆப்ஷன் போட்டிருக்காரு. மற்ற 2 பந்து பாடியில் இருந்துச்சு. போன பால் வைடு, ரீபால். டூ க்ளோஸ் டு ஆஃப் ஸ்டம்ப்ஸ். மீண்டும் கீழே வந்திருக்கு. முதலே சொன்ன மாதிரி இவரோட பந்து நிறைய எம்பாது கீழே போகும். கன்சிக்யூட்டிவாக 2 வைடு, ரீபால். லைனை பிடிச்சி போடு அப்படின்னாங்க விக்கெட் கீப்பர் அரவிந்த். டாட் பாலிங்க. ஸ்டெப் அவுட் பண்ணி பார்த்தாங்க. ஃபஸ்ட்டு பத்துக்கு தான் ஒட்டி வச்சு போட்டாங்க. செகண்ட் லாஸ்ட் ஓவராக பாப்லேவும் எக்கனாமிக்கலாக போட்டு கொடுத்துருக்காரு. மெய்டன் ஓவருக்கு அப்புறமா 5 ரன் ஓவர். டோட்டலாக 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் 5. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க. தேர்ட் ஓவர் நியூ பாலர் விஸ்வா. இன்னைக்கான ஆக்ஷன் இறங்கிருச்சு, ஸ்ட்ரெயிட்டாகவே இறங்கிருச்சு. போன வாரத்தோட ரீப்ளே பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். விக்கெட்டை நிறைய பார்த்து டார்கெட் பண்ணி போடக்கூடிய ஒரு பவுலர். முதல் பால் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காரு. ஸ்ட்ரைக்கில் கோகுல் ஒயிட் ஸ்டன்ஸில் நிற்கிறாரு. செகண்ட் பால் ஓவரில் இன்கமிங் டெலிவரி ஸ்ட்ரைட்டாகவே நல்ல ஃபுல்லரோட ஸ்டார்ட் பண்ணார். அடுத்த பந்து லெஃப்ட்டுக்கும் ஒரு யார்க்கர். செகண்ட் டைம் இந்த ஓவர் ஒரு யார்க்கர் போட்டிருக்காரு. போன தடவை ஸ்டம்பில் இறங்கினாங்க. கொஞ்சம் முன்னாடி விழுந்துருச்சு பந்து. ஒரு நல்ல ஷாட், ஒரு பெர்ஃபெக்டான ஆறுங்க. ஸோ லெஃப்ட்டை எதுக்கு உள்ளே கொண்டாந்தாங்களோ, ஸ்ட்ரைக்கை மாற்றி கொடுத்தாங்களோ அந்த ஆறு வந்திருக்கு. இது மாதிரி நிறைய ஆறு தேவை. காட் சேஞ்ச். லாஃப்ட்டுக்கு இடம் கொடுக்கல. சர்க்கிள்குள்ளே இருக்குது பந்து. நேராக தொடையில் பட்டிருக்கு. இந்த ஒரு பாண்டியா. முதல் பால் பாண்டியாட்டேருந்து குவிக்காக வரும். ரெடியாக இருக்கணும் பேட்ஸ்மேன். அந்த டைமிங் கொடுக்காமல் போடக்கூடிய ஒரு பவுலர். டாட் பால். செகண்ட் பால் குத்தி போட்டார். லெஃப்டி பேட்ஸ்மேன். கண்டிப்பாக புல்லாட நல்லாவே இடம் இருந்துச்சு, அந்த இடத்த எடுத்துக்கிட்டாரு. 2வது 6 லெஃப்டி பேட்ஸ்மேன் பேட்லேருந்து. கீப்பர் க்ளோஸு. ஃபர்ஸ்ட் ஸ்லிப் ஒட்டி வச்சு போட்டாங்க. நேராக காலில் போட்டிருக்காரு. போல்டு. 2 அடித்த பேட்ஸ்மேன். மீண்டும் ஒரு பெரிய ஷாட் போக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட் சைட் ஆப்ஷன்ஸ். ஏறி சுத்த பார்த்து உள்ளே பூந்துருச்சு. மீண்டும் ஒரு லெஃப்ட். ஸ்ரீராம் ஸ்ட்ரைக்கில் இப்போ நாட் இன் கண்ட்ரோல். குடிக்க தான் இல்லை. ஓடி எடுக்கப்பட்ட 1. டாஸ் பால். ஸ்ட்ரைட் நோ பால் என்ற கால் வந்திருக்கு. ஃப்ரீ ஹிட் பால். டாட் பால். எஸ், டாட் பால். பேட்ஸ்மேனோட மூவ்மெண்ட் காரணமாக டாட். 4 ஓவருக்கு 22 ஆடி இருக்காங்க சிதம்பரம். அடுத்த நியூ பாலர் பிரஜித். முதல் பால் ஏத்தியோட உடலை லாஃப்ட்டுக்கு இடம் கொடுக்கல. பார்த்து. முதல் பால் ஓடி எடுக்கப்பட்ட 2. செகண்ட் பால் விக்கெட் கீப்பர் கைக்கு வந்திருக்கு. லேட்டாக பிடிச்சி திருப்பி போட தான் பார்க்குறாரு பேட்ஸ்மேன். லூஸாக பிடிச்சி ஆட பார்க்குறாரு. 3வது பால் பேக் ஆஃப் லென்த். வேகம் கொடுக்கல. ஜிஜி பக்கம் போயிருக்கு. நல்ல த்ரோவின் காரணமாக அங்கே விக்கெட்டும் போயிருக்குன்னு சொல்லலாம். இந்த 2க்கான வாய்ப்பு கொடுக்கல. யாக்கிங் லென்த்தில் போட்டார். இந்த பேட்ஸ்மேன் கண்டிப்பாக லாஃப்ட்டுக்கான முயற்சி எடுத்து பார்க்குறாரு. அதுக்கு இடம் இல்லாமல் போயிடுது. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக். ஃப்ளாட்டு கைக்கு போயிருக்கு. சிறப்பான கேட்ச். சக்தி அங்கே. 5 ஓவருக்கு 26 ஸ்கோரு. இந்த ஒரு விஸ்வா அவருக்கான 2வது. பாயிண்ட்டுக்கு ரைட் சைடுக்கு போச்சு. கேட்சுக்கான வாய்ப்பு இல்லாமல் போச்சு. ஓடி எடுக்கப்பட்ட 1. செகண்ட் பால்ஸ் கோகுல் ஸ்ட்ரைக்கில். நிறைய பால் உள்ளே கொண்டாந்துருக்காங்க. இந்த வந்து கேப்பு. லாஸ்ட் பால் ஆஃப் த மேட்ச். க்ளோஸாக போய் பார்த்தாங்க. ஸோ மேட்சோட இறுதி பந்து ஒரு நல்ல டார்கெட்டை செட் பண்ணி அதை டிஃபெண்ட் பண்ணி கொடுத்து மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. மேட்ச் ஒன் பை மேக்ஸிமஸ் அண்டர் 25. பிரதீப் பிரதர்ஸ், நாகம்மையார்.